அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கு நம்ம மொபைல் ஆப்பில் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ரைட்டா, ஸ்டடி மெட்டீரியல் கிடையாது, டெஸ்ட் சீரிஸ் மட்டும். நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆன்சருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம பிடிஎஃப் டைப் கொடுத்துருக்கிறதுனால எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, சில பேர் வந்து அதை பிரிண்ட் அவுட் போடணும்னு நினைப்பீங்க அல்லது ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்க கூட அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல சார் நீங்கள், ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா எப்படி நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி அதை வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தா அதில் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர் போய்ட்டு வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே காட்டுறேன் பாருங்கள், வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சொல்லி அந்த லோகோ போட்டு இன்ஸ்டால்னு வரும். நம்மளுடைய மொபைல் ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 30 MB இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன உடனே என்ன பண்ணணும்னா லாகின் பண்ண சொல்லும். அப்போ வந்து மொபைல் நம்பரு, உங்கள் பேர், இமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் கேட்கும் பேசிக்காக. ஸோ அதை வந்து இமெயில் ஐடி, பேர், மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்கு டெமோக்காக நான் அன்இன்ஸ்டால் பண்ணி அகைன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ இந்த யூஸ் அனதர் மெத்தடுங்களா அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் வழியாக பண்ணாதீங்க. ஏதாவது அலோவ் கேட்குது, பர்மிஷன் கேட்குதுங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணுங்கள், ஃபுல்லாக பர்மிஷன் கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுமே அலோவ் கொடுத்தா தான் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியாது ரைட்டா. சரி, இப்போ வந்து நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் ரைட்டா. நான் வந்து டெமோக்காகன்றதுனால பேர் நம்பர்லாம் கொடுக்கல. பட் நீங்கள் வந்து நம்பரு, உங்கள் பேர் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் பேஜ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோமு, பேட்ச்சு, ஸ்டோர் அப்படின்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோர் STORங்குதா மூணாவதாக பேட்ச் பக்கத்தில் அந்த ஸ்டோர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் போட்டிருக்கோங்களோ அது எல்லாமே காட்டும். ஸோ இப்போ ரீசெண்டாக டெட் பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டிருக்கோம் ரைட்டா. ஸோ அதில் வந்து கூப்பன் அவைலபிளாக இருக்குதுன்னு அதுலேயே வந்து காட்டுது. ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ என்ன காட்டுதுன்னா பை நோ வாங்குறீங்களான்னு கேட்குது. 599 ரூபா வந்து போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்கவுண்ட்டை கிளிக் பண்ணி அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம். ஸோ முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 599 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கூப்பனை அப்ளை பண்ணிங்கன்னா 100 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிட்டு 499 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதும் ரைட்டா. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேர்னிங் மெட்டீரியலை கிளிக் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து காட்டிடுறேன் ரைட்டா. இப்போ பாருங்கள் 6th 7th 8th 9th இந்த இதெல்லாம் நம்ம 10th போட்டிருக்கிறோம். அது வந்து நான் டச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு எல்லாமே லாகின், அதாவது பூட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணலை, இது ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் டச் பண்ணால் கூட யுவர் கண்டென்ட் இஸ் லாக்டு அப்படின்னு வரும், பை நவ் அப்படின்னு வரும். அதாவது லாக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும்னு போட்டிருக்கும் ரைட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பை நவ் நான் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டுற மாதிரி வந்துடும். நம்ம டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அவைலபிள் ஆப் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். சரஸ்வதி பூஜான்ற இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிங்கன்னா கூப்பன் கோடு அப்படின்னு வந்துடும். இப்போ க்ரீன் டிக் பாக்ஸ் இப்போ பாருங்கள் 599 496 சொல்லி 100 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பை நோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, UPI எதில் வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லேர்னிங் மெட்டீரியல் நீங்கள் போனீங்கன்னா அந்த பூட்டெலாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் ஆன்லைனில் வந்து பணம் கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வரும். ஸோ வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து டெட் பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் கூட வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க ரைட்டா. பேமெண்ட் பண்ணும்போது ஜிபே கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். பட் அதெல்லாம் வந்து ப்ரைவசி காரணமாக நான் வந்து மறைச்சிட்டேன், அதெல்லாம் காட்டல. உங்களுக்கு வந்து கேட்கும். நீங்கள் உங்களுடைய ஜிபே நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அதை பின்கோடெலாம் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி இப்போ அகைன் வந்து நான் லேர்னிங் மெட்டீரியல் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா இங்கே பாருங்கள், இப்போ பூட்டு போடுறதுக்கு பதிலாக வட்டமாக சின்னதாக ரவுண்டாக போட்டு சின்ன குட்டி ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த குட்டி ஏரோ மார்க் மேலே டச் பண்ணால் ஃபோனில் டவுன்லோட் ஆகும். நீங்கள் அந்த PDF ஃபைல் மேலே டச் பண்ணிங்கன்னா ஃபோனில் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்குது. அந்த குட்டியாக ரவுண்டாக்குறது மேலே விரலை வச்சு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ 9th எடுத்துக்கோங்களேன்.
இப்போ 9th ஓப்பன் பண்ணால் பாருங்கள் நான் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே க்ரீன் கலர் காட்டும். அப்படின்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு தான் பாருங்கள் கீழே கூட ஒரு மெசேஜ் வருது பாருங்கள், டவுன்லோடிங் கொஸ்டின் பேப்பர் அல்லது ஆன்சர் கீன்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா அடாப் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுற ஒரு ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோரில், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 10ஆம் வகுப்பு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 10th தான் காட்டினா அதில் பூட்டு போட்டுருந்துச்சுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சின்னதாக அந்த வட்டமாக போட்டு குட்டி ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு வருதா, அப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடாப் ரீடரில் தான் அது ஓப்பன் ஆகிருக்கு. மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஒரு 3 புள்ளி மாதிரி, அதை கொடுத்து நம்ம ஷேர் கொடுத்தா இங்கே சென்டு காப்பின்னு வரும். அந்த சென்டு காப்பியை கொடுத்தோம்னா நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம், கூகுள் டிரைவ், ஃபைல் எதில் வேணாலும் நம்ம இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், இல்லை வந்து நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மொபைல் ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 8012781561. ஸோ கொஸ்டின் பேப்பருக்கும் ஆன்சருக்கும் மேக்ஸுக்கு சொல்யூஷன் இருக்கும். கண்டிப்பாக இது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கும் சோஷியல் சயின்ஸுக்குமே கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎட் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் 2க்கு உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவிஷன் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் வேணும், ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் சயின்ஸ் இருந்தாலும் சரி, பேப்பர் 2 கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.